PGTRB English Unit 9 Language and Linguistics Second Language Acquisition topic இருந்து தான் இந்த வீடியோல MCQ discuss பண்ண போறோம். First question, who popularized the term acquisition in his 1982 theory of second language acquisition, making a sharp distinction between it and the learning? ஸ்டீஃபன் கிராஷன்ங்கிறவர் அந்த ஆக்விசிஷன்ங்கிற டேர்மை பாப்புலரைஸ் பண்றாரு. இயர் வந்து 1982. According to the sources, what is language acquisition primarily considered to be? ஒரு லாங்குவேஜை பெற்றுக்கொள்வது அதனுடைய பிரைமரினா முக்கியமா பிரதானமா என்ன எதை நினைக்குது எதை சொல்லுது அப்படின்னா an involuntary process of adopting native language without methodical memorization. எந்த ஒரு grammar methods இல்லாம எந்த ஒரு rules and regulations methods follow பண்ணாம native language அப்படியே நம்மளால என்ன பண்ண முடியுது adopt பண்ண முடியுது. Stephen Gratian defines learning in contrast to acquisition. How does he refer to learning? Learningங்கிறத அவர் எப்படி ரெஃபர் பண்றாரு? The conscious process of studying a language. The conscious process of studying a language. Next question. Beyond generally depicting learning a second language, what does second language acquisition more precisely refer to? The theory of the subconscious process by which we acquire or pick up a second language. So இது வந்து என்னன்னு சொல்றாங்க தியரி ஆஃப் சப்கான்சியஸ் ப்ராசஸ் சொல்றாங்க. அந்த தியரி ஆஃப் சப்கான்சியஸ் ப்ராசஸ்ல தான் நம்ம செகண்ட் லாங்குவேஜை பெற்றுக்கொள்றோம். we acquire or pick up the second language. What is the primary distinction given between a foreign language and the second language? So இந்த ஃபாரின் லாங்குவேஜா இருக்கட்டும் இல்ல இந்த செகண்ட் லாங்குவேஜா இருக்கட்டும் அதனுடைய டிஸ்டிங்ஷன் ஃபீச்சர் என்ன? A foreign language is learned through instructions where it is not used. A second language is another tool of a communication acquired, learned in a social environment where it is spoken. ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்ங்கிறது நம்மளா கத்துக்கிறது. ஆனா செகண்ட் லாங்குவேஜ்ங்கிறது நம்மளா அந்த கம்யூனிகேஷனுக்காக அந்த என்விரான்மெண்ட்டுக்காக நம்ம வந்து அந்த பேசப்படுறதுனால அங்கிருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது. இப்போ நீங்க வந்து ஒரு பாம்பேல ஒரு 2 வருஷம் இருக்கீங்க இல்ல ஒரு டெல்லியில 2 வருஷம் இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க பேசுற ஹிந்தியை நீங்க அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுற அந்த ஹிந்தியை நீங்க என்ன பண்ணுவீங்க பேச ஆரம்பிப்பீங்க கத்துக்குவீங்க. இதுதான் செகண்ட் லாங்குவேஜ். According to acculturation theory, what determines second language acquisition? The degree of social and psychological distance between the learner and the target language culture. Target language culture அப்படின்னா எந்த லாங்குவேஜ் நம்ம கத்துக்கிறோமோ அந்த லாங்குவேஜ் கல்ச்சர். ஸோ அதுக்கும் லேர்னருக்கும் இடைப்பட்ட சோசியல் அண்ட் சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்ஸ். The contrastive theory claims that the acquisition of the second language is largely determined by what? The structure of an earlier acquired language. ஏற்கனவே நம்ம கத்துக்கிட்ட மொழியினுடைய ஸ்ட்ரக்சர் அதை பத்தி படிக்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, தமிழ் லாங்குவேஜ்ல நான் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டேன். நான் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டேன். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் verb ஃபார்ம்ல இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல I ate an apple. சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுதுன்னு பாருங்க. How does the identity theory contrast with the contrastive theory regarding language acquisition? ஒரு லாங்குவேஜை பெற்றுக்கொள்ளும் போது ஐடென்டிட்டி தியரிங்கிறது கான்ட்ராஸ்ட் தியரியோட எப்படி வேறுபடுது? It asserts that the acquisition or availability of the first language has little or no influence on the acquisition of another language. இன்னொரு லாங்குவேஜை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கத்துக்கும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய மதர் டங்கா இருக்கட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா இருக்கட்டும் அது லிட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் இல்லைன்னா லிட்டில் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும் இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. In monitor theory, what is the role of learning in adult second language performance? செகண்ட் லாங்குவேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல அடல்ட் எப்படி இருப்பாங்க இந்த மானிட்டர் தியரியில எப்படி கத்துக்கிறாங்க? It is always caused through a monitor and effort by the learner to control and self-correct language output. Which of the following is identified as a classroom implication of second language acquisition theory? So இந்த செகண்ட் லாங்குவேஜ் acquisition theoryல என்ன வந்து கிளாஸ் ரூம்ல இம்ப்ளிகேட் பண்றோம்?
The teacher can create context for communication that facilitate acquisition. இந்த acquisition பெற்றுக்கொள்வதற்காக ஒரு கம்யூனிகேஷனை உருவாக்கணும். அந்த கம்யூனிகேஷனுக்கு அந்த கான்டெக்ஸ்டை உருவாக்கணும். யார் உருவாக்குவானா? டீச்சர். When a learner internalizes a language subconsciously, they may not have grammatical competence, but what other type of competence might they possess? Communicative competence. அதாவது ஒரு லாங்குவேஜ் பேசும்போது கத்துக்கும் போது கிராமட்டிக்கலா இருக்காம ஒரு கம்யூனிகேட்டிவ் காம்பிடியன்ஸ்ல நம்ம வந்தோம்னா ஈஸியா கத்துக்கலாங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. What is the key characteristics of language learning? Language learning உடைய key characteristics என்ன? It is a result of direct instruction in the rules of language and is not communicative. It is a result of direct instruction in the rules of language. Language இனுடைய ரூல்ஸ்ல டைரக்டா அதனோட இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கத்துக்கணும். அதனோட ரிசல்ட் not communicative. So அதுதான் key characteristics of learning a language. Next question, how many probable stages to students learning a second language typically move through according to Gratian and Terrell? எத்தனை ஸ்டேஜஸ் அப்படின்னா 5 ஸ்டேஜஸ் சொல்றாங்க. What is the initial stage of second language acquisition listed by Gratian and Terrell? First stage reproduction. அப்ப மொத்தம் 5 ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து reproduction, ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து early production, மூணாவது ஸ்டேஜ் வந்து speech emergence, நாலாவது ஸ்டேஜ் வந்து intermediate fluency, அஞ்சாவது ஸ்டேஜ் advanced fluency. இதான் இந்த 5 ஸ்டேஜஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் pre-production, ரெண்டாவது early production, மூணாவது speech emergence, நாலாவது intermediate fluency, அஞ்சாவது advanced fluency. மொத்தம் 5 ஸ்டேஜஸ். In the terms of the monitor performance model, what is first language interference considered to be the result of? So monitor தியரியில monitor performanceல இந்த first languageல interference எப்படி consider பண்றாங்க? The use of the first language as the speech originator. அதை வந்து என்னவா consider பண்றாங்க? Speech originator consider பண்றாங்க. Where L1 competence may replace acquired L2 competence. L1 அப்படிங்கிறது language 1, L2ங்கிறது language 2. What do several scholars suggest would be beneficial for all performers in second language acquisition, especially in the initial stages? A silent period to build up acquired competence through active listening. ஒரு ஆக்டிவ் லிசனிங் இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த சைலண்ட் பீரியடா இருக்கும். அது அப்பதான் அந்த விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம், அந்த மொழியை நம்ம கத்துக்கிறோம். அதை வந்து சைலண்ட் பீரியட். ஸோ அந்த சைலண்ட் பீரியட் தான் எதை பண்ணுது, ஒரு லாங்குவேஜை பெற்றுக்கொள்ளுது. அந்த லாங்குவேஜை வந்து ஆக்டிவா கவனித்தல். The factors that influence the acquisition of a second language can be broadly categorized as what? Internal, external அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. Regarding the internal factor of age, what is known challenge for adult second language learners even if they are inspired? It is not easy for them to accomplish native speaker like pronunciation and intonation. ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுகிற ப்ரொனன்சியேஷன் அவனுடைய இன்டர்னேஷன் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு ஆங்கிலேயர் வந்து தமிழ் பேசும்போது வித்தியாசம் இருக்கும், நம்ம ஒரு ஆங்கிலம் பேசும்போதும் சில வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யும். How do introverted or concerned learners typically progress, particularly in the development of oral skills? They usually make slower progress, particularly in the development of oral skills. அந்த ஓரல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது யூசுவலா அது ஸ்லோ ப்ரோக்ரஸ் தான் போகும். Which external factor is considered a significant advantage for second language learners, particularly in oral aspects of language acquisition? The opportunity to interact with the native speaker. நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கரோட பேச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு இன்ட்ராக்ஷன் வரும்பொழுது தான் அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த லாங்குவேஜ் கத்துக்கிறோம், ஸோ அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு தெரியும்.
One of the major findings of SLA, second language acquisition research, is that the second language acquisition is highly what? Systematic. So language கத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு systematic form இருக்கணும். In SLA, what does the term good language learner primarily refer to? A good language learner வந்து பிரதானமா எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா someone who is first and foremost an acquirer and who may also be an optimal monitor user. அவர் ஒரு ஆப்டிமல் மானிட்டர் யூசரா இருக்கணும், அப்பதான் அந்த செகண்ட் லாங்குவேஜ் ஈஸியா அவங்களால கத்துக்க முடியும். What characterizes the very worst type of bad language learner? They have neither acquisition nor learning going for them. ஸோ ஒரு பேடு லாங்குவேஜ் லேர்னர் இல்லை ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க கற்றுக்கவும் மாட்டாங்க, பெற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. Noam Chomsky's scheme suggests that the acquisition of language structure depends on distinctive identification method he calls what? அவர் என்ன மெத்தட் சொன்னாரு? லாங்குவேஜ் ஆக்விசிஷன் டிவைஸ் அப்படின்னு சொன்னாரு. லாங்குவேஜ் ஆக்விசிஷன் டிவைஸ், LAD. According to the literature, what is the impression regarding the child second language acquirer's reliance on routine and patterns compared to the first language acquirer? The second language performer relies far more on routine and patterns. ஒரு செகண்ட் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, பட் அதை கற்றுக்கும் போது அது வந்து நம்ம ரொட்டீன் அண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ரெகுலர் டே டு டே லைஃப்பில் அந்த ஆக்டிவிட்டீஸ் நமக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஸோ அதை தான் இவங்க அப்படி சொல்கிறாங்க. The second language performer relies far more on routine and patterns. For most adult learners, what is the typical effectiveness of isolated explicit error correction in changing language behavior? Usually ineffective. ஸோ ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கே வந்து என்ன ஆகும்னா ஒரு எரர் உண்டாகும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே வந்து ஸ்பாட்டிங் எரர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், இஸ்ஸு வந்து அடிச்சுட்டு ஆர் போடு, ஆர் வந்து அடிச்சுட்டு இஸ்ஸு போடு, ஏ வந்து அடிச்சுட்டு ஆன் போடு, ஆன் வந்தால் அடிச்சுட்டு ஏ போடு, இப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம். பட் அது வந்து இட் இஸ் நாட் அ குட் மெத்தட். அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னா அந்த பையன் அந்த லாங்குவேஜ் எப்படி கற்றுக்குவான்? வாய்ப்பே இல்லை. Which shape is recognized in the learning process, particularly regarding development of language? U shapeல இருக்கிறது. In the context of language transfer, what is the outcome when two languages are identical in structure? Learning could take a place through positive transfer to the native language. ஸோ ஒரு நேட்டிவ் லாங்குவேஜில் இருந்து ஒரு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த லேர்னிங் would be taken a place. அந்த லேர்னிங் ஒரு ப்ராசஸ் நடக்கும். Chomsky's re-evaluation of behaviorist claims included pointing out the dangers of extrapolating from laboratory studies of animal behavior to what? Language behavior of humans. So the language behavior of humans தான் என்ன claim பண்றாரு அப்படின்னா it is re-evaluate பண்ண முடியுங்கிறார். How do teachers often view the common division of language teaching into 4 skills: speaking, listening, reading and writing? LSRW அப்படி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதை அவர் என்ன சொல்றாங்கன்னா, as artificial, making it impossible to focus on just one skill. இந்த ஒரு ஸ்கில்ல மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. 4 ஸ்கில்லுமே முக்கியம்: ஸ்பீக்கிங், லிசனிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். What did older studies report about finding unique meaningful variants in diverse language tests that could be attributed to any one of the traditional recognized 4 skills? It is difficult to find. எந்த ஸ்கில்ல ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறது இட் இஸ் a difficult அப்படின்னு சொல்றாரு. then traditional recognized skills அப்படிங்கிறது இந்த LSRW: speaking, listening, reading and writing. The academic discipline of second language acquisition is sub-discipline of which broader academic field? எந்த ஃபீல்டில் இது வருது அப்படின்னா applied linguistics. Which 2 papers are particularly cited as instrumental to the development of modern study of SLA, second language acquisition? 2 பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த 2 பேர் யார், அந்த பேப்பரோட நேம் என்ன? The Pitt Cordus, the
significance of learner's error, லாரி சில்லிங்கர்ஸ் இண்டர் சேலஞ்ச். இவங்களுடைய இந்த 2 பேப்பர் தான் என்னவா யூஸ் ஆகுது? டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் ஸ்டடி. எதுல? செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன்ல. Why are none of the many theories of the second language acquisition accepted as a complete explanation by all SLA researchers? இந்த SLAவில் நிறைய ரிசர்ச் பண்றாங்க, ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க, பட் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கல. அது என்ன காரணம் அப்படின்னா, டியூ டு த இன்டர் டிசிப்ளினரி நேச்சர் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப் SLA. Next question. Central to Vygotsky's socio-cultural theory as applied to SLA is a concept of what? Zone of proximal development, ZPD அப்படின்னு கொண்டு வந்தார். How do linguistic approaches to SLA primarily differ from cognitive and socio-cultural approaches? They consider linguistic knowledge to be unique and distinct from any other type of knowledge. So linguistics knowledge ingiradhu it should be unique and distinct அப்படினு சொல்றாங்க. It is generally agreed that pedagogy restricted to teaching grammar rules and vocabulary list does not give students the ability to use L2, அதாவது language 2, with accuracy and fluency. What must learners be given to become proficient in second language? So grammar rules and vocabulary சொல்லி கொடுக்கிறது மூலமா ஒரு செகண்ட் லாங்குவேஜோட accuracy and fluency கொண்டு வர முடியாது. So அது என்ன? Opportunities to use the second language for communicative purpose. So தியரிட்டிக்கலா சொல்லி கொடுத்தா அந்த லாங்குவேஜ் வராது, ப்ராக்டிக்கலா கம்யூனிகேட் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது தான் அந்த லாங்குவேஜ் டெவலப் ஆகும், அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்க முடியும், ஆக்விசிஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோவில் செகண்ட் லாங்குவேஜ் ஆக்விசிஷனுங்கிற டாபிக்ல இருந்தால் MCQ பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.